الله 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 الله. أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه وسلم أما بعد. وإنك مكان من الله. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது எங்களோட பழக்கம் அப்படி திருச்சி இஸ்லாத்தில் ஒவ்வொரு சப்ஜெக்டையும் அந்த சீசன் வர காட்டிலே நீக்கிறேன் காட்டுறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கை வரலாறு என்பது ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டிய பேச வேண்டிய பாடம். குர்ஆன் சொல்லுது, وَاذْكُرْنَ مَا يُتْلَى فِي بُيُوتِكُنَّ مِنْ آيَاتِ اللَّهِ وَالْحِكْمَةِ. அருமை நாயகத்துடைய மனைவிமார்களுக்கே அல்லாஹ் சொல்றான், வெளியாட்கள் விடுங்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வீட்டுக்கு ஈக்கிறாங்க, அந்த வீட்டுக்கு வாழ்றது. அருமை நாயகத்துடைய குடும்பத்துக்கே அல்லாஹ் சொல்றான், அருமை நாயகத்துடைய வாழ்க்கை வழிபுற ஒவ்வொரு நாளும் அவட வீட்டுக்கு ஞாபகம் ஊட்டப்படணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களுக்கு எல்லாம் சொல்றான். அருமை நாயகத்துடைய வாழ்க்கையில ஒரு அசைவையே மாச கணக்கு பேசணும். ஒரு அசைவு, அருமை நாயகத்துடைய தாடி எப்படி ஆடிச்சுன்றதையே மாச கணக்கு பேசியது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கையை பின்பற்றினா நன்மை கிடைக்கிறது, சொர்க்கம் போறது, கபூர்ல நிம்மதி கிடைக்கிறது, அதெல்லாம் புறவு நடக்கிறது. இந்த உலகத்துல நடக்கக்கூடிய சோதனை, பிரச்சனை, பயங்கரமான நோய்க்கு அது ஒரு காரணம். நாங்கள் அருமை நாயகத்துடைய வாழ்க்கையை விட்டு தூரமானது. நீங்க ஏழுமெண்டா இந்த பஜார்ல இது அங்கங்கிற ஆட்களை விடுங்களே, பள்ளிக்கு வந்து எத்தனை பேர் வீட்டுல இருந்து வரப்போக பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ்னு துஆ ஓதிட்டு வந்தோம். குர்ஆன்ல சூரத்து நூர் ஒரு சூறா இருக்கு. 7 மணி அந்த ஆயத்தை எழுதி வீட்டுல பெருசா ஒட்டிக்குவாங்க. அந்த ஆயத்தை போல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல அருமை நாயகத்துடைய வாழ்க்கையை விட்டுறத்தால வார விளைவுகளை பத்தி வேற எந்த ஆயத்திலையும் சொல்லுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கைண்டா இன்னைக்கு எங்களுக்கு ஒரு பிக்சர் வேற. தாடி வைக்கிறது, ஜுப்பா போடுறது, அப்படிதான் ரசூலோட வாழ்க்கைன்னா நினைச்சிக்கிறேன். தின்ன போக்கலே சஹீஹ் முஸ்லிம்ல வருகிறது, கீழே ஒரு சாப்பாட்டை புறக்கி திங்கிறது மறுமை நாயகத்துல வாழ்க்கை தான். மேலான அல்லாஹ்வினுடைய குர்ஆன் சொல்லுது, فَلْيَحْذَرِ الَّذِينَ يُخَالِفُونَ عَنْ أَمْرِهِ أَنْ تُصِيبَهُمْ فِتْنَةٌ أَوْ يُصِيبَهُمْ عَذَابٌ أَلِيمٌ. அருமை நாயகத்துடைய வாழ்க்கைக்கு மாற்றம் செய்யறவங்க பயந்து கொள்ளுங்க, சத்தியமாக அவனோட வாழ்க்கையில இது ரெண்டுல ஒன்று நடக்கும். ஃபித்னத்து, சோதனைகள் நடக்கும், பயங்கரமான வேதனைகள் அவனோட வாழ்க்கையில வந்து சேரும். இந்த சோதனைண்டா தஃப்சீருடைய உலமாக்கள் நிறைய எழுதிக்கிறாங்க. உங்களோட நாட்டு தலைவர் மோசமாகுவார், அநியாயக்கார தலைவர் எல்லாம் சாப்பிடுவான், சூறாவளி, பூமி நடக்கும், வெள்ளம், இப்படி அனார்த்தங்களால் நல்லா சோதிப்பார். தொழில் துறவுல பிரச்சனை உண்டாக்குவான், கேள்விப்படாத நோய் நம்பலங்களை தருவான். இதெல்லாம் அந்த ஃபித்னா என்ற வார்த்தைகளுக்கு வந்துடும், சோதனைகளை தருவான். சும்மா பாருங்க, சஹீஹ் முஸ்லிம்ல வருகிறது, நீங்க இன்னைக்கு வந்து வாகனத்தை வந்து இந்த இடத்துல இறங்கினீங்க, பள்ளி வாசல்ல அந்த இடத்துல இறங்கினத்தோட அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக் ஓதினா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த இடத்திலிருந்து திரும்பி போகும் வரைக்கும் உங்களுக்கு எந்த தொந்தரவும், பிரச்சனையும், சோதனையும் வராதுன்னு சொன்னாங்க. நன்மை கிடைக்கிறது போறோம், அதுக்கு நன்மை கிடைக்கும். களிமால சக்கராத்துல களிமா வரும், கபூர்ல வெளிச்சம் கிடைக்கும், கயாமத்துல மீசான் தராசுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சுன்னத்துகள் பாரமாயிக்கும். அதெல்லாம் பொறோம். இந்த உலகத்துல வாழ்ற காலத்துல மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நீங்க 7 மணி இந்த தெஹிவாலையில ஒரு ரவுண்ட் அடிச்சு காண்ற முஸ்லீம்கள்ட்ட சொல்லி கேளுங்க, பகல் சாப்பாடு திங்கக்கூட எத்தனை பேர் பிஸ்மில்லா சொல்லிட்டு தின்னு கேளுங்களே. அது அருமை நாயகத்துல வாழ்க்கை வழிமுறை இல்லையா? மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சஹீஹுல் புகாரி முஸ்லிம் வார ஹதீஸ் வரும், நாங்க பிஸ்மில்லா சொல்லி சாப்பிட இல்லாட்டி ஏட்ட சாப்பாட்டுல ஷைத்தானு கையை வச்சு திங்கிற, ஷைத்தாண்ட எச்சி அந்த சாப்பாட்டுல படுற.
கரப்பத்தான் பள்ளி மொச்ச மொட்டாவே நாங்கள் திங்கிறதில்லை. கரப்பாத்தனோட சாப்பாடு கிட்ட வந்துட்டு போயிருந்துச்சு. சாப்பாட்டில் ஈக்கல சாப்பாடு பிளேட்டுக்கு பக்கத்துலேருந்து கரப்பாத்தான் பள்ளி போனாவே நாங்கள் திங்க மாட்டோம். அப்படி இல்லையா? அதெல்லாம் நோய் நம்பளோட விளங்கி வச்சுக்கிறோம். நாங்கள் பூனையோட போச்சு சாப்பாட்டுக்கு பக்கத்தால் திண்டிச்சா இல்லையா, நாங்கள் போட்டுச்சா இல்லையா டவுட். அந்த சாப்பாட்டை குப்பையில போடுவோம். பிஸ்மில்லா சார் பள்ளி கரப்பத்தான் பூனைய போல சைத்தாண்டச்சி எவ்வளவு பயங்கரமாயிங்க. அருமை நாயகம் சொன்னாங்க, நீங்க பிஸ்மில் சொல்ல இல்லாட்டி சத்தியமா அவட சாப்பாட்டை சைத்தான் சேர்ந்தான் நீங்க அவட கை படும், மெச்சி படும், எல்லாம் படும். இதெல்லாம் சும்மா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை வச்சுக்கொண்டு சும்மா கை பாதுக்கு சொன்ன கதைகள் எல்லாம் இது. இதெல்லாம் அந்தரங்கம் மேல அல்லாஹ்வின் அந்தரங்கம் இது. கீழே விழுற சாப்பாட்டை புறக்கி தின்னுங்க, அதை மண் பட்டா கழிவு சரி தின்னுங்க நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் அதை ஷைத்தான் திங்கிறான், ஷைத்தான் திங்கிறான். இஸ்லாத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு அந்நிய காஃபிர், அவனுக்கு நாங்கள் போய் சாப்பாடு போடுவோமா, அவனுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவோமா? நாங்கள் உழுவுற சாப்பாடெல்லாம் ஷைத்தான் திங்கிறான். இதனால மேலாம் அல்லாஹ்வின் அடியார குர்ஆன் தெளிவாக சொல்லிருச்சு, அருமை நாயகத்துடைய வாழ்க்கைக்கு மாற்றம் செய்கிறவங்களுக்கு சத்தியமா சோதனை வரும், பயந்து போங்கன்னு சொல்லி. அதனால தான் அருமை சஹாபாக்கள் சுப்ஹானல்லாஹ் புகாரி ஷரீஃப்ல வருகிறது, அருமை நாயகத்துடைய ஒழுவெடுக்கிற தண்ணி கீழே விழாது, சஹாபாக்கள கையில தான் விழும். அதை கூட சஹாபாக்கள் மதிச்சாங்க. கையில விழும், கையில மேல தண்ணியை மேல தேய்ச்சி கொள்வாங்க சஹாபா. எந்த சஹாபிக்கு அந்த தண்ணி கிடைக்கலையோ, தண்ணி கிடைச்ச சஹாபில கையில பட்ட தண்ணியை சஹாபாக்கள் தடாவி மேல வச்சு கொள்வாங்க. புகாரி ஷரீஃப்ல வருது, அருமை நாயகம் முடி வெட்டினா முடியை வெட்டினா சஹாபாக்களுக்கு பங்கு பிரிச்சு கொடுப்பாங்க, இதை வச்சுக்கோங்க பரக்கத்தை வைக்கணும் ஏன்னா முடி. புகாரி ஷரீஃப்ல வருது, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அருமை நாயகத்துல ஒரு முடி எங்கள்கிட்ட இருக்கிறதுக்கே முழு உலகம் கிடைக்கிறதோட எங்களுக்கு விருப்பமானது ஒரு முடி எங்களுக்கு. புகாரி ஷரீஃப்ல ஒரு ஹதீஸ். இன்னைக்கு பாருங்க, அருமை நாயகத்துல முழு வாழ்க்கையும் அல்ல எங்களுக்கு பாதுகாத்து வச்சுக்கிறேன். எப்படி சிரிச்சாங்க, எப்படி அழுந்தாங்க, எப்படி மனுஷனோட பேசினாங்க. இன்னும் சொல்ல போனா மனுஷன் டொய்லெட்டுக்கு போறது மறைவான இடத்துல ரசூல் எப்படி டொய்லெட்டுக்கு போனாங்கன்னு ரப்ப எங்களுக்கு பாதுகாத்து தான் வச்சுக்கிறான். எப்படி தெரியுமா பாதுகாத்த? அல்லாஹ் பாருங்க, புகாரி ஷரீஃப்ல வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டொய்லெட்டுக்கு போறாங்க, தாட்டை கண்ணுக்கு விளங்காம தான் போவாங்க, தாட்டை கண்ணுக்கு விளங்க தூரத்துக்கு தான் போவாங்க. அல்லாஹ் இது எப்படி சஹாபாக்களை காட்டி கொடுத்து தெரியுமா? இந்த உம்மத்தை அதிலே நேரான வழி அடையணும் என்று. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நாள் அவங்களோட டாக்டர் ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா, அருமை நாயகத்துடைய மனைவி ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டு கூரைக்கு மேல என்னத்துக்கோ வேலை ஏறினேன். பார்த்தா ரசூலுல்லாஹ் தூரத்தை டொய்லெட் வைத்து கொண்டிருக்காங்க. சுப்ஹானல்லாஹ். அதை கண்டுட்டாங்க. அருமை நாயகத்துடைய மறைவான இடத்தை காணல, அல்லாஹ் தேவையொட்டுக்கு கூரைக்கு மேல ஏற வச்சு அருமை நாயகம் டொய்லெட்டுக்கு போறது இந்த சஹாபில கண்ணை காட்டின. அதை அழகா சொல்றான் அந்த சஹாபி, அருமை நாயகம் கிப்லா முன்னோக்காம மஸ்ஜித் அக்ஸா பக்கம் திரும்பினா, மஸ்ஜித் அக்ஸா எப்படி உட்கார்ந்தாங்க, எப்படி எந்த கல்லுக்கு மேல உட்கார்ந்து பசங்காத சஹாபிகள் அவங்க இருக்கிறார். அதனால மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன பெருசு இல்லை. வீட்டிலேருந்து வெளியே வரப்போல பிஸ்மில்லாஹி தவக்கல் தோதுறது சின்ன பெரிய விஷயம் பண்ணாது, அது மேலே கஷ்டமா வருத்தமாது. மஸ்ஜிதில் போறப்ப எத்தனை பேர் வலது கால வச்சு அல்லாஹ் மஃப்தஹ் அபுவாப ரஹ்மத்திக ஓதினோம். ஏன்னா இன்னைக்கு பயங்கரமான நோய்கள், கடன் பிரச்சனை, சோதனைக்கு அடிப்படை காரணம் அருமை நாயகத்துடைய வாழ்க்கை விட்டு வருவாங்க. ஹிஜ்ரி 331 ஒரு ஹலீஃபா ஒன்று இருந்தார், இஸ்லாமிய ஹலீஃபா. அவர் பேர் அல் முத்தகி லில்லாஹ். அவர் ஃபுல் பேர் இப்ராஹிம் இப்னு முக்ததிர். அவர் ஹலீஃபா. அப்போ அவரோட ஹிலாஃபத்துக்கு உள்ளுக்கு இருக்கிற அந்த ஏரியாக்களில் ஒரு கிறிஸ்தவ அதாவது சேர்ச் ஒன்று இருந்துச்சு. அதில் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பாவிச்ச ஒரு லேஞ்ச் இருந்துச்சு. அந்த காலத்தில் இருந்த கிறிஸ்தவ ஒரு அரசன் கடிதம் எழுதினான் இந்த ஹலீஃபாவுக்கு, நீங்கள் அந்த லேஞ்ச் எனக்கு தந்தீங்க. அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் மூஞ்சி தொடச்ச லேஞ்சு, அவனோட முகத்தை தொடச்ச லேஞ்சு. நீங்கள் அந்த லேஞ்ச் எனக்கு தந்தீங்கன்ற ஈசா அலைஹிஸ்ஸலாம் மூஞ்சை தொடச்ச லேஞ்சை அந்த எனக்கு தந்தீங்கன்னா நான்
10,000 முஸ்லிம் கைதிகளை விடுவிப்பேன்னு சொன்னாங்க. 10,000 பேரை கைதிகளை விடுவேன். இந்த சம்பவத்தை எடுத்து கொண்டு வராங்கன்னு அந்த கிதாபுகள்ல அந்த அந்நிய மக்கள் அந்த நபியை அவங்க கொடுத்த கௌரவம். 10,000 கைதிகளை விடுவிக்கிறது லேஸ் இல்லை. 10,000 பேரை வச்சு அவனுக்கு எவ்வளவு முஸ்லிம்களை பயன் காட்ட இருந்துச்சு, எவ்வளவு என்ன வேலை செய்ய இருந்துச்சு. அப்ப அந்த ஹலீஃபா அந்த லேஞ்ச கொடுத்ததோட 10,000 முஸ்லிம் கைதிகள் அந்த கிறிஸ்தவ அரசன் கைது செய்து விடுவிச்சுட்டான். இதனால மேல நல்லாவே நல்லடியாரு காலையிலிருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் சும்மா யோசிச்சு பார்ப்போம், நாங்கள் அருமை நாயகத்துடைய சுண்ணத்துக்கு எவ்வளவு மாற்றம் செஞ்சிருப்போம். மாற்றம் செய்யறதால வார சோதனை ஒண்டிக்கு இன்னொண்டிக்கு குர்ஆன் சொல்லுது விரல் சூப்பரா இருக்கும். திங்கிட்டு விரல் சூப்பரா சுண்ணத்து தானே. அதெல்லாம் இந்தியா வைத்திருச்சது. அதை நினைச்சும் பார்க்கல. அப்படி ஒன்று இல்லை, அது அப்படி ஒன்று இல்லை. விரல் சூப்பராக வட்டி திங்கிற மாதிரி ஆகிட்டு, வட்டி சாப்பிட்ற மாதிரி தான் விரலை சூப்பராக திங்கிட்டு. சஹீஹ் முஸ்லிம் வருது, ஒருத்தர் விரல் சூப்பராரு, நாங்கள் பார்த்து என்ன தப்பா இவர் அப்படி சொன்னா பாவம் அல்ல, அவர் காஃபிர் ஆகிடுவார். அருமை நாயகத்துடைய சுண்ணத்தை இது ரசூலோட சுண்ணத்துடைய விளங்கி யாரு கேவலமா பார்க்கிறாரோ குர்ஆன் சொல்லுது. சூரத்து தௌபா எடுத்து பாருங்க, குர்ஆன் சொல்லுது அருமை நாயகத்துடைய காலத்துல சில முனாஃபிகீகள் இப்படி பகாடி பண்ணின. பகாடி பண்ணினத்தோட அருமை நாயகம் இது கேட்டாங்க, என்ன வாழ்க்கையை நீங்க இப்படி நக்கல் பண்றீங்க, பகாடி பண்றீங்க? என்ன தெரியுமா சொன்னாங்க? குன்னா நஹூது வ நல்அப். ஜோக்குக்கு சொன்னா யாரும் சொல்லலாம், ஜோக்குக்கு சொன்ன தெரியாவா? குர்ஆன் சொல்லுது. அல்லாஹ் அதே ஆயத்தை சொன்னா குல்லா தஅதது. இது ஜோக்குக்கு சொன்னோம், சும்மா குழப்ப சொல்ல மாட்டாங்க, காரணம் சொல்லவானா. அது கஃபரத்தும் பஅத ஈமானிக்கும். உங்களோட ஈமான் போய்த்து நீங்க காஃபிர் ஆயிட்டீங்க, உங்களோட ஈமான் போய்த்துச்சு. அது அருமை நாயகத்துடைய சாப்பிட்டு விரல சூப்பரா இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஏலமா சும்மறீங்க. நீங்க இழிவா கேவலமா பார்த்தீங்கன்னா கலிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வரணும். நீங்க கலிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வரணும். இன்றைக்கு எத்தனை சுண்ணத்துகளை நாங்க இது எங்கட காலத்துக்கு சரி வராது, எங்களுக்கு சூட்டபல் ஆகாது. இன்றைக்கு ஒரு மனுஷன் தும்மல் விட்டாவே புகாரி ஷரீஃப்ல வருகிறது, தும்மல் என்றால் அல்லாஹ் ரசூலுக்கு விருப்பமானது. இன்னைக்கு நாங்க தும்மல் விடுறத கேவலமா நினைக்கிறேன். தும்மல் போனா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி இன்னைக்கு நாங்க தும்மல் போனா சாரி சொல்றோம். சாரியா சாரி என்ன பெரிய கேவலமான செஞ்சுட்டு இருந்தாங்க சொல்லி சொல்றேன். எவ்வளவு பேரை நாங்க கேட்டீங்க, ஒரு சபையில தும்மல் போனா சொல்லி கேட்கிறேன் நான், மனுஷன் நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்டோம். இதனால மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உம்மத்தை நாங்கள் அருமை நாயகத்துடைய வாழ்க்கையிலும் கொண்டு வரணும். அருமை சஹாபாக்கள் ஒரு சுன்னத்தை படிக்க புகாரி ஷரீஃப்ல வரும்போது ஒரு மாச தூரம் போவாங்க, ஒரு மாச தூரம். திர்மிதி ஷரீஃப்ல வருகிறது, அத்தாயிமு ஷாக்கிர் கஸ்ஸாயிமி ஸாபிர். நீங்க சாப்பிட போல அருமை நாயகம் சொன்னது போல பிஸ்மில்லான்னு சொல்றீங்க, தின்ன முடிச்சு அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றீங்க. இது கஷ்டமா எங்களுக்கு. அல்லாஹ் இதான் எவ்வளவு சந்தோஷப்படுறான்டா, சுபகிலிருந்து மகரிப் வரைக்கும் பசியோடு இருந்து நோம்பு பிடிச்சா என்ன நன்மை கிடைக்குதோ அதே நன்மையை கொடுக்குறான் அல்லாஹ் இவருக்கு. பவுர் நிறைய திண்டேன், ஆனா அருமை நாயகம் சொன்ன போல பிஸ்மில்லான்னு சொன்னேன், தின்னு முடிஞ்சு அல்ஹம்துலில்லாஹ் சொன்னேன். இதுக்கு அல்லாஹ் திண்டதுக்கு நோம்பு பிடிச்ச நன்மையே தான். திருப்பதி ஷரீஃப்ல வருது, அப்படி ரொம்ப சந்தோஷம், அவ்வளவு அல்லாஹ் சந்தோஷப்படணும். கியாமத்துடைய நாளையில அல்லாஹ் இந்த மனுஷனையும் ஜின்னையும் தவிர மற்ற எல்லா படைப்பினங்களையும் எழுப்பாட்டி அதுக்கு எல்லாம் வழக்கு விசாரிக்கிறேன். அப்படின்னா சிங்கம் இன்றைக்கு மானத்தின் மாதிரி நாளைக்கு மான் சிங்கம் திங்கும், அப்படியெல்லாம் பழி வாங்க வைப்பான் கியாமத்துடைய நாளை. அதுக்கப்புறம் எல்லா மிருகங்களையும் எல்லா படைப்பினங்களையும் எல்லாம் மண்ணோட மண்ணை அழிச்சிடுவோம், மண்ணோட மண்ணை ஆக்கிடுவாங்க கியாமத்துல. இந்த டைம்ல يومئذ يود الذين كفروا وعصوا الرسول لو تسوى بهم الارض. குர்ஆன் சொல்லுது, யா அல்லாஹ் அருமை நாயகத்துடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு மாற்றம் செஞ்சவங்க எப்படி நினைப்பாங்கண்டா, யா அல்லாஹ் இந்த மிருகங்களை போல எங்களை மண்ணோட மண்ணை ஆக்கிடியாங்கன்னு சொல்லுவாங்க. அவ்வளவு நஷ்டம் அவங்களுக்கு விளங்கும், அப்படி நஷ்டம் விளங்கும். ஒருத்தர் டாய்லெட்டுக்கு போனார், டாய்லெட் போய் மௌத்தா வைத்தார். டொய்லெட்டை போய் மௌத்தா போனா நான் நினைக்கிற பெரிய பாவமான மௌத்து இல்லையா, டொய்லெட்டில் மௌத்தா போனாராம். இல்லை டொய்லெட்டுக்கு போக ஒருத்தர் பார்த்து கொண்டு தான் இல்லை, மாஷா அல்லாஹ் முறையா
அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் குபுஸி வல் ஹபாயிஸ் துஆ ஓதி இடது காலை வச்சு டொய்லெட்டுக்கு போனேன். ஒருத்தர் பார்த்துட்டீங்க, போன மனுஷன் டொய்லெட்டுக்கு போனவர் வரல. இது கஷ்டமா செய்ய சும்மா சொல்லுங்களே. இது டொய்லெட் ஒழுங்கிக்கிற ஷைத்தானுடைய இதுகளை நீங்கள் குரான் ஹதீஸை பார்த்தீங்கன்னா நாங்கள் டொய்லெட்டுக்கே போக மாட்டோம். எங்களுக்கு வர முக்காவாசி அல்ல 100% நோய் டொய்லெட்டுங்கிற பேய் சாசியாக தான் வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க என்னதான் கோடிக்கணக்கில் அன்சாரியா டொய்லெட் காட்டினாலும் அது ஷைத்தானிக்கிற இடம். இந்த துவாவை ஓதாம போனோம் மாட்டிக்கொண்டு தான் வரும். எந்த சந்தேகமும் இல்லை. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் குபுஸி வல் ஹபாயிஸ் அர்த்தம் என்ன? யா அல்லாஹ், இந்த டொய்லெட்டோட இருக்கிற ஆம்பளை பொம்பளை எல்லா ஷைத்தானும் உனக்கு பாதுகாப்பு. அது நினைவு வருவதில்லை எங்களுக்கு. அது நினைவு வருவதில்லை. டொய்லெட்டுக்கு போனார். போன மனுஷன் வெளியே திரும்பி வரல. இவரும் வெளியே பார்க்குறாரு. என்னப்பா போனவர் வரல. அதுக்கப்புறம் தட்டி பார்த்தா ஆன்சர் இல்லை. கதை உடைச்சு பார்த்தா ஆள் மவுத். எல்லாரும் போய் பேசினாங்க, டொய்லெட்டில் மவுத்து மோசமான மவுத்து. அவர் ஆலிம் சொன்னார், டொய்லெட்டை மொத்தத்துக்கு மோசமான மவுத்து இல்லை. அவரே முறையாக போனார். ரசூலை சொன்னமா இடது காலை வச்சார், துவாவதிட்டு போனார். சுஜூத்ல மவுத்தா போனால் இபாதத்தில் மவுத்தா போன்ற மாதிரி இவர் இபாதத்தில் மவுத்தா வைத்தீங்க. நீங்க நினைக்கலாம் குர்ஆன் ஓதி கொண்டு மௌத்தா போறது, சுஜூதிக்கிற மௌத்தா போறதுனா இப்ப நீங்க முறையா டொய்லெட்ல போயிட்டு டொய்லெட்ல மௌத்தா போனா நீங்க அமல் செஞ்சுட்டு தான் மௌத்தா போயிட்டீங்க. அப்ப 24 மணித்தியால வாழ்க்கையை இபாதத்தாக்குறது அருமை நாயகத்துடைய வாழ்க்கை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தபரானில வர ஹதீஸ், நீங்க டொய்லெட்டுக்கு போயிட்டு உங்களோட தேவையை பூர்த்தி செய்யற நேரம் உங்களோட மறைவிடங்களை ஷைத்தான்கள் பார்க்குறாங்க. நீங்கள் அதனால் டொய்லெட்டுக்கு போகிறதுக்கு முன்னால் பிஸ்மில்லா சொல்லுங்க. பிஸ்மில்லா சொன்னீங்கன்னா ஷைத்தான்கள் உங்களோட மறைவிடத்தை பார்த்தாலும் உங்களை ஷைத்தான்களுக்கு அதை மறைச்சிடுவான். கண்ணூர் என்றே மனுஷன்ற கண்ணூர் மட்டும் இல்லை, அதை விட பொல்லாத கண்ணூர் ஷைத்தான்கள் கண்ணூர். அதனால தான் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் குபுஸி வல் ஹபாயிஸோட பிஸ்மில்லாவே சேர்த்து போகிறோம். பிஸ்மில்லா அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் குபுஸி வல் ஹபாயிஸ். பிஸ்மில்லான்னு சொன்னா ஷைத்தான்களோட கண் படாது. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் குபுஸி வல் ஹபாயிஸ் சொன்னா ஷைத்தான்களோட தாக்கம் படாது. எங்களுக்கு வார 100% வியாதி, நோய், நொம்பலம், கவலை எல்லாம் டென்ஷன் ஆகி டிப்ரெஷன் ஆகி பைத்தியமாகி கிடக்கிறது ஷைத்தான்ட வேலை. குர்ஆன் சொல்லு, நான் சொல்லல. புகாரி ஷரீஃப்ல வருவது ஒருத்தர் கோபம் வந்து மூஞ்செல்லாம் மாறிடுச்சு. அருமை நாயகம் சொன்னாங்க, அவருக்கு போயிட்டு அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் ஓத சொல்லுங்க. சஹாபாக்கள் யோசின, யார் சொல்ல கோவத்துக்கும் அவுது பில்லான்றே ஷைத்தான் வரதுக்கு தான் அவுது பில்லா ஆகுது. அருமை நாயகம் சொன்னாங்க, கோவம் வர்றது ஷைத்தான்ல வேறு. உங்களுக்கு கோவத்தை உண்டாக்குற ஷைத்தான். எவ்வளோ பிரச்சனை இந்த கோவத்தால். எத்தனை குடும்பம் பிரிஞ்சு, எத்தனை மாப்பிள்ளை கொண்டாட்டி பிரிஞ்சு, எவ்வளோ பிரச்சனை உலகம் பாருங்க. நெருப்பா பத்து இந்த கோவத்தால தானே. கோவத்தால தான் முக்காவாசி பிரச்சனை. ஷைத்தான் உண்டாக்குறது கோவம். கோபமும் ஷைத்தானால தான், கவலையும் ஷைத்தானால தான். எல்லா பிரச்சனையும் அடிப்படை தான் காரணம். அதனால அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வழிமுறை சொர்க்கம் போறது, நன்மை கிடைக்கிறது ஒடுங்க. அதெல்லாம் இப்போ எங்களுக்கு சரி படாது. அதை கேட்ட ஆசை வர அளவுக்கு எங்களோட ஈமான் இல்லாமல் சொர்க்கம் கிடைக்கும். நராது இது பாது அந்த அளவுக்கு எங்களோட ஈமான்னா பக்குவம் இல்லை. இல்லாட்டி தானே மிம்பரில் எவ்வளோ கத்துற சொர்க்கம் கிடைக்கும். அப்பா சொல்லுங்க கபூர்ல இது பாதுகாப்பு, வேதனைக்கு இது பாது. அது எங்களுக்கு மண்டை படுறதில்லை. எங்களுக்கு பற்ற விதை சொன்னால் தான் நோய் நம்பலம் வராது, கவலை பிரச்சனை வராது. எவ்வளோ பேர் செய்ய, எவ்வளோ பேர். இதனால் அருமை சஹாபாக்கள் நீங்கிறாங்களே. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, கவலையான செய்தி என்னண்டா, என்னை மன்னிச்சுக்கோங்க, நாங்கள் ரசூலோட வாழ்க்கையை பிரித்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எல்லாத்தையும் எடுக்க தேவையில்லை. நான் எப்படி எல்லாம் எடுக்க தேவையில்லை. அவர் மனுஷர் அடிப்படையில் சில விஷயங்களை செஞ்சுக்குவாங்க. புகாரி ஷரீஃபில் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நாள் தான் அருமை நாயகம் சொரக்கா திங்கிறத கண்டேன். அந்த சஹாபி மௌத்து வரைக்கும் எல்லா நேரம் சாப்பாட்டையும் சொரக்கா போட்டு ஆகி தான் திங்கிறேன். எங்களோட ஈமான் அவ்வளோ செத்து போயிடுச்சு. புகாரி ஷரீஃபில் எங்களோட நபி அலைஹிஸ்ஸலாம் மௌத்து வரைக்கும் மேசையில் திண்டு இல்லை. நீங்கள் கீழே திண்டு பழங்கள் உடம்புக்கு எவ்வளோ ஆரோக்கியம் பாருங்களை சீதேவிய. இதெல்லாம் சொன்னால் மக்களுக்கு சிரிக்கிறாங்க. கீழே உட்காந்து திண்டு, சூப்பரா வச்சு திண்டு, கையை காலையிட்டு சாப்பிட்டுட்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மேலே அல்லாஹ்வின் நல்லடியார்கள் திருமதி ஷரீஃபில் வருகிறது, இரவு நேரத்தில் நீங்கள் சாப்பிட்டேன்னு சொன்னால்
கையில் சாப்பாட்டு வாசம் நீக்கான்னு கொஞ்சம் பாருங்க. நீங்கள் சாப்பாட்டு வாசத்தோட படுத்தீங்கன்னா ஷைத்தான் மோப்பம் பிடிச்சி வந்து உங்களோட கையை நக்குறான்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கப்புறம் இல்லைன்னா காரணம் எலும்பையில் அன்சவாக பிடிச்சி கால் கை இழுபட்டு நோயாளியாகி சும்மா பாருங்க. நாங்கள் மாஷா ரெஸ்டாரண்ட் எல்லாம் தின்னுட்டு அதோடய வார நடு ரோட்டில் பேய் வரப்போ டைம் தான் தின்னுட்டு வார உள்ள ஃபேமிலி கையில் சாப்பாடு வாசம். அதனால ரசூல் சல்ல வாழ்க்கைன்றதுக்கே சொர்க்கம் நரகம் அது ரெண்டாவது. உலகத்திலே பாதுகாப்பு. இதைத்தான் குர்ஆன் சொல்லுது. அவங்களுக்கு சத்தியமா சோதனை வரும். சத்தியமா குர்ஆன் தெளிவா சொல்லி சூரத்து நூர் எடுத்து பாருங்க. நோய் நம்பலம் வேணுமா, மனக்கவலை வேணுமா, குடும்ப பிரச்சனை வேணுமா, தொழில பிரச்சனை வேணுமா, ஆச்சரியப்படுவீங்க. குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிக்கிற நேரம் பிஸ்மில்லா அல்லாஹும்ம ஜன்னிபன ஷைத்தான் வ ஜன்னிபி ஷைத்தான மா ரஸக்தனா. நீங்கள் பள்ளியில் எத்தனை பேருக்கு எங்களுக்கு சந்தர்ப்ப துவாக்கள் பாடம் சொல்லுங்க. சந்தர்ப்ப துவாக்கள் எத்தனை பேருக்கு பாடம். எங்கள் மருந்தை குடிச்சு நாங்கள் டாக்டர் ஆகி நோயாளி வரைக்கும் மருந்து சொல்கிற அளவுக்கு நாங்கள் மாறிட்டோம். ஆனால் நாளைக்கு 4 துவா பாடம் இல்லை எங்களுக்கு. என்ன எப்படி மருந்தில் பேரெல்லாம் சொல்லி போகிறாரு. ஏன்னு தெரியா பியும் தெரியாது. சொல்கிறத பார்க்க இங்கிலீஷில் மருந்தில் பேர் வரும். டொய்லெட்டுக்கு போகிற என்ன துவாவுகிற தெரியாது. மஸ்ஜிதுக்கு போகிற என்ன துவாவுகிற தெரியாது. இரவாகினா அருமை நாயகம் அலைஹி இரவாகினா ராவ் டைம் ஆகினா ஒரு துவா வருவாங்க. முஸ்லிம் அஹ்மதில் வருது. இந்த துவாவை பார்த்தாவே மேற்கை நடுங்கும். இவ்வளோ ராவையில் இவ்வளோ பிரச்சனை நடக்குது உலகத்தில். வகின்ஷர்ரி ராசிகின் இதா வகபேன் ஒரு ஆயத்தை குர்ஆன்ல இருக்கு. யாரா இரவாகினால் இரவுடைய கெடுதலில் நம்மகிட்ட பாதுகாப்பு தேவை. ஆச்சரியமான துவா தான் இரவாகினா அருமை நாயகம் அலைஹிஸ்ஸலாம் இந்த பூமியை பார்த்து பூமியோட பேசுவாங்க. யா அர்து ரப்பி வ ரப்புகில்லா அஊது பில்லாஹி மின் ஷர்ரிகி வ ஷர்ரி மா ஃபீகி வ ஷர்ரி மா خلق ஃபீகி வ ஷர்ரி மா யதுப்பு அலைகி அஊது பில்லாஹி மின் ஷர்ரி ஹஸதின் வ அஸ்வத் வ மின் ஷர்ரி ஹய்யத்தின் வ அக்ரப் வ மின் ஷர்ரி சாகினில் பலத் வ மின் ஷர்ரி வாலிதின் வ மா வலத். பூமியே என்ற ரப்பும் போன்ற ரப்பும் அல்லாஹ். உன்னுடைய கெடுதியிலிருந்தும் உன்னுடைய முதுகுக்கு மேலால் நடமாடக்கூடிய படைப்பினங்களுடைய கெடுதியிலிருந்தும் உனக்கு மேலால் இருக்கக்கூடிய ஜின்கள் ஷைத்தான்களுடைய கெடுதியிலிருந்தும் பயங்கரமான நோய் நம்பங்களுடைய கெடுதியிலிருந்தும் விசஜந்துக்களுடைய கெடுதியிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுறேன். நல்லா திட்டம் ராவாவின ஓதுற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்க நினைக்கவா நம்ம இதான் அருமை நாயகம் சொன்னாங்க. இரவுல நடக்கிறத நான் தெரிஞ்சாலும் நீங்க தெரிஞ்சீங்கடா வீட்லேருந்து வெளியே போக மாட்டீங்க. அருமை நாயக ஹதீஸ். இரவுல நடக்கிறதுகளை நான் விளங்கின அளவு நீங்க விளங்கினீங்கடா வீட்லேருந்து வெளியே போக மாட்டீங்க. நீங்க எங்களுக்கு பாதுகாப்புக்கு மருந்து சொல்லி தந்தீங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உம்மத்தின் அந்நிய மக்கள் வெளிநாடுகளுக்கு போன அந்நிய மக்கள் அருமை நாயகத்திலே சொன்னதை ஃபாலோ பண்றது. சொர்க்கம் போறதுக்கு அல்ல, முஸ்லீம் இல்லை. அவங்க சொல்ற ப்ரொஃபட்டில ரெண்டாவது அவரோட வாழ்க்கை தான் சரி. எங்களுக்கு பாதுகாப்பு, ஆரோக்கியத்துக்கு, நிம்மதிக்கு. எவ்வளோ காவிரிகள் சொல்றது நாம காதால கேட்டீங்க. புஸ்தகத்துல வாசி கதை பார்த்ததில்லை, நாம காதால கேட்டீங்க. அப்படியாக கண்ணால கண்டிக்கிற நாம அவங்களோட ப்ரொஃபட்டை ஏற்றுக்கொள்ள. அவர் ப்ரொஃபட்டிலே ரெண்டாவது அவரோட லைஃப் தான் சரி. அவர் திண்டமாய் திங்கிறார், அவர் தூங்கினமாய் தூங்கிறார், அவர் நடந்தமாய் நடக்கிறார். இன்னைக்கு அருமை நாயகத்துடைய நடைய பற்றி சுபஹானல்லாஹ் எவ்வளவு விஞ்ஞானிகள் பேசிக்கிறாங்க தெரியுமா? பொறுமதி இல்லாமல் வைத்து சீதேவி கீழே உட்காந்து திண்டு பாருங்க, சுப்ரா வச்சு திண்டு பாருங்க, கையை கழுவி திண்டு பாருங்க, திண்டு ஒரு பிளேட்டை வலிச்சு பாருங்க, விரலை சூப்பி பாருங்க, உளுந்த சாப்பாட்டை குறைக்கி திண்டு பாருங்க, எவ்வளோ பறக்க தெரிஞ்சு. சஹீஹ் முஸ்லிம் இந்த கொட்டாய் போனால் வாயை இறுக்கி மூடிக்கோங்கன்னு சொன்னாங்க. கொட்டாயோட போல வாயை திறந்தா கொடியுளுக்கு செய்தான் பூர்ணன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லேசான அதிசோட சும்மா சொல்லுங்கள். செய்தான் கொடியுளுக்கு ஈக்கிறாண்டா எங்களை சும்மா இங்க விடுவானா? கவலையை தாரதவன், கோவத்தை தாரதவன், நோய் நம்பலம் தாரத அவனாலதான் நோய் நம்பலம் மாறு. எல்லாம் ஏற்பாடினால் அது அவனை தான் காரணமாக்கிக்கிற செய்தான. இந்த கொடியுளுக்கு இருந்தா என்ன பாடுபடுத்துவான் அவன். எப்ப நான் கொட்டாய் போல வாய முடியும்னு சொல்லுங்களே. ஒரு நாளைக்கு 20 கொட்டாய் போனா 20 முறை செய்தான் போறான். 20 செய்தான் போறான். எப்படி இந்த கொடி தாங்குமா சீதேவிய? தாங்காது. இதனால அருமை நாயகத்துடைய வாழ்க்கையெல்லாம் பால தெளிவாக சொல்ற சோதனை வந்துட்டான். இந்த பார்வையில் தான் சஹாபாக்கள் பார்த்து சொர்க்கம் நரகமாக ரெண்டாவது புறவைக்கு உலகத்துல பாதுகாப்பு. இதை பிள்ளைகளுக்கு பழக்குங்க. சஹீஹ் முஸ்லிம்ல வருது.
அருமை நாயத்தில் பார்த்து இடது கையால் சாப்பிட்டார். இதே கணக்கே இல்லை. ஹோட்டல்களுக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனால் வலது கையால் ஃபோனை கிட்டிக்கிட்டு இடது கையால் திங்கிறார்கள். ஒருத்தருக்கு நான் சொல்லி கோபம் பேசிருச்சு. அதில் விளங்குதில்லையா ஃபோன் கையிலே கேட்டு ஏன் இடது கை ஃபோன் எடுத்து வலது கையால் திங்கிறவா? கோபம் போகுது ஆட்களுக்கு. ஆனால் திங்க போது பேர் மறந்த ஞாபகம் காட்டுங்க டாக்டர் சொல்லி சின்ன முறை சொல்லி சந்தோஷப்படுவார். அதெல்லாம் சொன்ன சந்தோஷம். சின்ன முந்தி யாரும் மருந்து குடிச்சுங்களா பேசாக்கல்லா செய்கிறது போல 1000 பேர் இருந்தால் எவ்வளோ நல்ல துணியாது. சுண்ணத்தோட சொல்லி காட்டுங்க கோபம் போகுது. வலது கையில் ஃபோனை வச்சுக்கொண்டு இடது கையில் திண்டு கொண்டு நிற்கான். அருமை நாயத்தில் காலத்தை அப்படியே திண்டார். சஹீஹ் முஸ்லிம்ல வர ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குல் பியதி வலது கையால் சாப்பிடுங்க. அவர் சொன்னார் மஸ்தபா ஏலா என்றார். மவுத் வரைக்கும் அவரோட 2 கையும் சொத்தி ஆக்கிவிட்டான். 2 கையும் வேலை செய்யல. இன்னைக்கு தெரியும் எங்களுக்கு ஈடுபடுற நரம்பு அடைப்படுற நரம்பு மூடிப்படுற நரம்பு என்னென்ன எதெல்லாம் வருவது தெரியறது. கையை தூக்கலாம், காலை தூக்கலாம், உட்கார்ந்த எலும்பேலாம், எலும்பினா உட்காரலாம். எத்தனை சுண்ணத்தை பார்த்து சிரிச்சாலாம் சோதிக்கிறானோ தெரியா. எத்தனை சுண்ணத்துக்களை பார்த்து சிரிச்சு போம் நக்கல் பண்ணி பொம்மைகளுக்கு தெரியாம அவரோட மவுத்து வரைக்கும் ஹதீஸ்ல வந்து கையில சுத்தி ஆகி போகும். அவன் மவுத்து வரைக்கும் திங்கலாம் போ. அதனால அருமை சஹாபாக்கள் இந்த பார்வையை தான் பார்த்தேன். லேசில் அருமை நாயகத்துடைய வாழ்க்கை. ஷைத்தான் இந்த உலகத்தில் பயப்படுறாண்ட அருமை நாயகத்துடைய வாழ்க்கைக்கு மட்டும்தான். இப்போ நீங்கள் போறீங்க அதிசமான பேசுகிறா சுப வரைக்கும் பேசுறது. இப்போ நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு சலாம் சொல்லி பிஸ்மில்லாஹி வலஜ்னா வ பிஸ்மில்லாஹி ஹரஜ்னா வ அலல்லாஹி ரப்பினா தவக்கல்னான்னு ஓதிட்டு போகல அடி செய்தவங்க இந்த தெய்வம் இருக்கிற முழு ஷைத்தான் என்ற உங்களுக்குள்ள தான் படுத்துறேன். ஹதீஸ் இது உங்களுக்குள்ள தான் படுப்பாங்க. அதுக்கு தான் குர்ஆன் ஆரம்பத்தில் சொல்லிடுச்சு கண்ணுக்கு விளங்காத அல்லாஹ் ரசூல் சொல்ற சப்ஜெக்டுகளை ஈமான் கொள்ளும் வரைக்கும் குர்ஆன் நேர் வழி காட்டாது. இதெல்லாம் கண்ணுக்கு விளங்குற சாமானிலே பின்னால பூனை நாய் வந்தா விளங்க கண்ணுக்கு விளங்குற ஷைத்தான் வாரது அல்லாஹ் ரசூல் சொல்லி தான் நம்பணும். குர்ஆன் சொல்லி கண்ணுக்கு விளங்காத அல்லாஹ் ரசூல் சொன்னா அதை நம்பும் வரைக்கும் குர்ஆன் உங்களுக்கு நேர் வழி காட்டாது. இந்த வாய்க்கு துவா வராது. எவ்வளோ பயம் காட்டினாலும் உங்கள்கிட்ட போல மறப்பீங்க. நினைவு வராது. அதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் ஒரு ஹதீஸை சரி வாசிங்க. வீட்டுக்காரில் குர்ஆன் சொல்லுது ஒரு ஹதீஸ் சரி வாசிங்க. இதை விளங்கப்படுத்துங்க. சஹீஹ் முஸ்லிம் வருது இரவு நேரத்தில் லாம்பு ஆஃப் பண்ணிக்கோமான்னு வருது. அருமை நாயகம் சொன்னாங்க இரவு நேரத்தில். நீங்கள் சயின்டிஸ்ட் மாதிரி பேசுகிறத பாருங்கள். இரவு நேரத்தில் வெளிச்சத்தால் உடம்புக்கு ஆரோக்கியம் இல்லை. அதுதான் லைட்டை போட்டதோட டக்குனு பொடி மொழிக்கிற லைட்டை போட்டதோட உடம்பு மொழிக்கிற டக்குனு அது உடம்புக்கு சரியில்லை. நைட்டில் சில சொன்னா ஓப் பண்ணிடுங்க எல்லாத்தையும். புதுசு புதுசெல்லாம் வந்து நைட் பல்ப் வந்தீங்க அது மாதிரி வெளிச்சமாக தான் பார்க்குது. நாங்கள் தூங்குறதே 2-3 மணிக்கு வெளிச்சத்துலேருந்து கொண்டு லைட் ஆஃப் பண்ணால் ஃபோன் வெளிச்சத்துலேங்கிற பொடிக்கு நைட்டுக்கு வெளிச்சம் தேவையில்லை. தேவைன்னா அல்ல ராவைக்கு சூரியனை வச்சுப்பான். நாயகத்தில் வாழ்க்கை நன்மை தீமைக்கு மட்டுமல்ல உடம்பு ஆரோக்கியத்துக்கும் தேவை. இந்த ஹதீஸ் எடுத்து பாருங்க. இரவாவினா எல்லா லாம்பே நூத்துடுங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எத்தனை சின்னத்துல அந்த வீட்டுலலாம் ஏற்பாட்டோ வாப்பமா லைட்டை தானே போடுறேன். அது போல தூக்கம் போகாது. அந்த உடம்பு சரியில்லை. முழிப்பு வந்துவிட்டாங்க. ஆரோக்கியமான வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கை அதோட பாதுகாப்பு கிடைக்கிற வாழ்க்கை. சரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உண்மைகளை மௌத்துகளை இஹ்லாஸோட அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் நிச்சயமாக